தலைநகரில் உள்ள புக்கிட் நானாஸ், ராஜச்சுலான், புக்கிட் பின்தாங் மற்றும் இம்பி மோனோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நேற்று மாலை பெய்த அடைமழையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மோனோ ரயில் பாதையில் வேரோடு சாய்ந்த மரத்தை துப்புரவு செய்யவும் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அந்நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ரேபிட் ரயில் நிறுவனம் அறிக்கை ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளது. எனினும் இன்று அதிகாலை மணி 6 முதல் பயணிகள் வழக்கம் போல தங்கள் பயணத்தை தொடர மாற்று சேவைகள் ஏற்படுத்தி தரப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 4 மோனோ ரயில் நிலையங்களில் துப்புரவு மற்றும் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ள அங்கு மின்சார இணைப்பை துண்டிக்க வேண்டியது அவசியமாகும். அதனால் சம்பந்தப்பட்ட நிலையங்களில் இருந்து வழங்கப்படும் இலவச ரேபிட் பேருந்து சேவைகளை பயணிகள் பயன்படுத்தலாம் எனவும் சேவை தடங்களுக்காக வருந்துவதாகவும் ரேபிட் ரயில் நிறுவனம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக DBKL கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் 4 துறைகளின் அதிகாரிகள் 30 பேர், போக்குவரத்து போலீசார், தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் ஆகியோர் இணைந்து சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் துப்புரவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பிற்பகல் மணி 2 வாக்கில் இடியுடன் கூடிய மழையை தொடர்ந்து தலைநகர் கான்கார்ட் ஹோட்டலுக்கு அருகிலுள்ள ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததில் மோனோ ரயில் தண்டவாளம் உட்பட 17 வாகனங்கள் சேதமடைந்தன. அச்சம்பவத்தில் 47 வயது நபர் ஒருவர் உயிரிழந்த வேளை மேலும் 2 காயமடைந்தனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.